வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகண்டமிழ் அமானுஷம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு உறவுகளே, நாம் 21வது எபிசோடாக எங்கு நடந்த திகில் சம்பவத்தை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் நடந்த திகில் சம்பவத்தை தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் விறுவிறுப்பாகவும் திகிலாகவும் இருக்க போதுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய நண்பர் சுரேஷ் தாங்க இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தார். இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, 2005 காலகட்டத்தில் நடக்குதுங்க. இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திருப்பூரில் கம்பெனிக்கு வேலைக்கு சென்ற இடத்தில் நண்பருக்கு இந்த திகில் சம்பவம் நடக்குதுங்க. நண்பர் சுரேஷை பற்றி சொல்லணும்னா, அவருடைய சொந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் அருகில் ஒரு அழகிய கிராமங்க. அந்த கிராமத்தில் தான் இருக்கார். அவர் வேலைக்கு சென்ற இடம்தான் திருப்பூர். அங்கே நடந்த திகில் அனுபவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தாருங்க. சுரேஷ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஊரில் வேலைகள் எதுவும் இல்லாத காரணத்தினால திருப்பூர் போகலாங்கிற மாதிரி ஐடியா பண்ணி அவரும் அவருடைய நண்பரும் திருப்பூர் வேலைக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா, திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனி, ஒரு 10 பேர் தான் வேலை பார்க்குற மாதிரி ஒரு சின்ன கம்பெனி. அந்த கம்பெனியில் போயிட்டு வேலைக்கு சேர்றாங்க. வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் ஆகுதுங்க. ஒரு வாரம் நார்மலாக அப்படியே போயிட்டுருக்கு. ஏன்னா புது இடங்கிறதுனால யாருக்கிட்டேயும் அந்தளவுக்கு சரியாக பழக்கம் இல்லை, சார்ட்டையும் சரியாக பேசிக்கல, அப்படியே இருந்துகிட்ருக்கு. இவங்க பற்றியே சுரேஷும் அவருடைய நண்பரும் கூட ஆல்ரெடி ஒரு 8 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்க கூட அந்த அளவுக்குலாம் பழக்கம் இல்லை. இவங்க புதுசாக போனதுனால அப்படியே இவங்க வேலையை மட்டும் அப்படியே சொல்கிற வேலையை அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்துகிட்ருக்காங்க. வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் ஆகுதுங்க. ஒரு வாரம் ஆனோன்னே அங்கே கூட வேலை செய்கிற எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா பழகிட்டாங்க. ஏன்னா ஒரு வாரம் ஆனாலுமே நல்லா எல்லாருமே பேசி பழகி அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பேச்சுவாக்கில் இவங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுது, இவங்க போன மொதல் நாள் தான் இன்னும் 3 பேர் வேறு ஊர்லேருந்து வந்து அந்த கம்பெனியில் வந்து வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. வேலைக்கு சேரும்போது எல்லாருமே நல்லா ஜாலியாக பேசிட்டு அப்படியே இருந்துகிட்ருக்காங்க. இருந்துகிட்ருக்கும்போது அவங்க தூங்குகிற இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கம்பெனிங்கிறதுனால மிஷின் இருக்குது. மிஷின் பக்கத்துலேயே அந்த ஒரு 10 பேரும் அங்கே தான் படுத்து தூங்குறது அந்த மாதிரி இருந்தோன்னே, அவங்களுக்கு வந்து இடம் வசதி பத்தலை. அதாவது வந்து படுத்து அவங்க ஃப்ரீயாக படுத்து தூங்குறதுக்கு போகிறதுக்கு இப்போ ஒரு 10 பேர் படுக்கிற அளவுக்கு அந்த இட வசதி இல்லை. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சுரேஷாக ஒரு நண்பர் கூட இருக்கிற புதுசாக வந்த அந்த 5 நபரும் நாம் போயிட்டு அங்கே ஒரு ஷெட்டு ஒன்று இருக்குது, அந்த ஷெட்டில் போய் படுத்துக்கலாம். நைட்டில் போயிட்டு அங்கே போய் படுத்துக்கிட்டோம்னா நல்லா ஃப்ரீயாகவும் இருக்கும், நல்லா காற்றுலாம் வருதுங்கிற மாதிரி இவங்க பேசிவிட்டு, அன்றைக்கி இரவு ஆல்ரெடி ஒரு 5 பேர் வேலை பார்க்குறாங்களே அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அங்கே போய் நான் படுத்துக்கிறேண்ணே. அவங்க பழைய நபர் என்ன சொல்லியிருக்காங்க, தம்பி அங்கெல்லாம் போயிட்டு படுக்காதீங்க, இங்கேயே படுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைண்ணே இங்கே ரொம்ப ஒரு மாதிரி புழுக்கமாக இருக்குது, நம்ம எல்லாருமே இந்த ரூமில் படுத்து தூங்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, நாங்கள் போயிட்டு அந்த ஒரு செட்டில் போய் படுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அங்கெல்லாம் போகாத தம்பி, நீங்கள் இங்கேயே படுங்க, என்ன இருந்தாலும் இங்கேயே படுங்க, அங்கெல்லாம் போகாதீங்கன்னொன்னே, இல்லைண்ணா பரவாயில்லண்ணே நாங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு படுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, அந்த ஷெட்டு என்னத்துக்கு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் வர துணிகள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அதில் வாஷ் பண்ணி அந்த ஷெட்டில் தான் ஃபுல்லாக காய போடுவாங்க. அது ஒரு ஷெட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 7-8 ஷெட்டு மாதிரி போட்டிருக்காங்க. 7-8 ஷெட்டு மாதிரி போட்டு அதில் தான் துணிகள்லாம் காய போடுறாங்க. அங்கே போய் படுத்துக்கலாம், ஏன்னா ஃபுல்லாக வெட்ட வெளி, நல்லா காற்று வரும். அதனால் இந்த 5 பேரும் பிளான் பண்ணி அங்கே போய் படுக்கிறாங்க. போய் படுத்துட்டாங்க. நல்ல காற்று நல்லா கூலிங்காக வருது, நல்லா ஜில்லுங்க வருது. இவங்க கொஞ்சம் நேரத்தில் ஒரு சில கதைகள்லாம் பேசிட்டு இவங்க 5 பேருமே நல்லா தூங்கிட்டாங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுது சுரேஷுக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நள்ளிரவு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமாக தூங்கிட்டு இருக்காங்க. சுரேஷுக்கு வந்து டக்குன்னு முழிப்பு வருதுங்க. முழிப்பு வந்து அப்படியே முழிச்சுக்கிட்டே பெட்ஷீட்லாம்
போத்தி ஃபுல்லாக கவர் பண்ணி தான் போட்டிருக்காரு. தலைகளெல்லாம் கவர் பண்ணி தான் மூடி படுத்திருக்காரு. அந்த எடுக்காமையே அப்படியே டக்குன்னு முழிச்சோன்னே அவருக்கு வந்து ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்டு ஒன்று கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு. என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணோட அழுகிற குரல் கேட்குதுங்க. இவர் வந்து அப்போ தான் முழிச்சு பார்க்குறாரு. ஆல்ரெடி அந்த சவுண்டு அவருக்கு வந்து அப்படியே மெதுவாக கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு தூங்கிட்டு இருக்கும் பொழுது. அவருக்கு வந்து ஏதோ கனவுல அந்த மாதிரி ஆகுற மாதிரியே இருந்திருக்கு. டக்குன்னு முழிப்பு வந்த பிறகு அந்த சவுண்டு கேட்குதுங்க. சவுண்டு வந்தோன்னா ஆக நம்ம வந்து கனவு காணல, அப்போ இது உண்மையாக தான் நம்மளுக்கு கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த அழுகிற சவுண்டை கூர்ந்து கவனிக்கிறாருங்க. கூர்ந்து கவனிக்கிறாருன்னா ஏந்திரிக்காமல் பெட்ஷீட் அப்படியே தலையில் போட்டு அப்படியே மூடியே இருக்கார். அப்படியே கூர்ந்து கவனிச்சிட்ருக்காருங்க. அந்த பெண் குரல் வந்து ரொம்ப நேரமாக அழுகிற மாதிரியே சவுண்டு கேட்டுக்கிட்டு இருக்குங்க. சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இன்னொரு சவுண்டு ஒன்று கேட்குது. என்ன எப்படி கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அம்மா அம்மாங்கிற மாதிரி இந்த மாதிரியும் ஒரு சவுண்டு கேட்குதுங்க. அழுகிற குரல் முடிஞ்ச பிறகு இந்த மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து அழுகிற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. குழந்தை வந்து ரொம்ப பசியிலையோ இல்லை வந்து கோபத்துலேயோ அழுகும்போது எவ்வளோ சவுண்டாக அழுகுமோ அந்த மாதிரி பயங்கர சவுண்டாக போட்டு அழுதுருக்குங்க. இதே மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டு இருந்திருக்கு. இவருக்கு வந்து என்னடா இந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்குது, என்ன எங்கே பக்கத்தில் ஏதாவது வீட்டிலேருந்து கேட்குதா, இல்லை ஒரு பெண் வந்து அழுகுற மாதிரியும் கேட்குது, அப்புறம் வந்து யாரையோ கூப்பிட்ற மாதிரி இருக்குது, அம்மான்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது, அப்புறம் திடீர்னு குழந்தை அழுகுற மாதிரியே இருக்குது சொல்லிட்டு இவர் பயந்துக்கிட்டே அந்த பெட்ஷீட்டை எடுக்காமையே அப்படி போத்திக்கிட்டே படுத்துட்டு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டெலாம் அப்படியே கொஞ்சம் அடங்குதுங்க. கொஞ்சம் அப்படியே குறையுதுங்க. குறைஞ்ச பிறகு அவருக்கு வந்து யாரோ நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்குது. நடந்து வர மாதிரி சவுண்டு கேட்டுக்கிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா அதோட கொலுசு சவுண்டு கேட்குது. அந்த நடந்து வர சவுண்ட்லேயே கொலுசு சவுண்டு சலக்குன்னு அந்த ஒரு கொலுசு சவுண்டு கேட்டுக்கிட்டே வருதுங்க. இவர் வந்து அப்படியே இவருக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இது மாதிரிலாம் சவுண்டு கேட்குது, திடீர்னு யாரோ நடந்து வர மாதிரி இருக்குது, என்னடா இது இப்படிலாம் நடக்குது சொல்லிட்டு கூர்ந்து அந்த சவுண்டை ஒண்டி காதில் வாங்கிட்டு எந்த ஒரு அசைவும் இல்லாமல் கம்முன்னு படுத்துருக்காருங்க. அப்படியே கம்முன்னு படுத்துட்டு இருக்கும்போது அந்த சவுண்டு வந்து அவங்க படுத்துருக்காங்களா அந்த படுத்துருக்க இடத்துல அப்படியே சுற்றி வர மாதிரி இருக்குங்க. அப்படியே சுற்றி வர அந்த கொலுசு சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க படுத்துருக்க இடத்துல சுற்றி வர மாதிரி இருக்குது. அந்த கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக அந்த நடக்கிற சவுண்டு, அந்த கொலுசு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குங்க. இவர் பெட்ஷீட்டை எடுக்காமையே அப்படியே காதில் வாங்கிட்டு தூக்கம் இல்லை, அப்படியே காதில் வாங்கிட்டு அப்படியே படுத்துருக்காருங்க. படுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த சவுண்டு வந்து அவங்க பக்கத்தில் அவர் படுத்துருக்கிற பக்கத்தில் வர மாதிரி இருக்குங்க. பக்கத்தில் வர மாதிரி இருக்குது. ரொம்ப பக்கத்தில் அவர் படுத்துருக்கிற ரொம்ப பக்கத்தில் வர மாதிரி இருந்தோன்னா இவருக்கு வந்து என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கண் இறுக்க மூடிக்கிட்டு அப்படியே பெட்ஷீட்டெல்லாம் மூடின மாதிரியே அப்படியே படுத்துருக்காருங்க. எந்த ஒரு அசைவும் இல்லாமல் படுத்துருக்காருங்க. அந்த சவுண்டு வந்து பக்கத்தில் வருங்க. ரொம்ப நெருங்கி வந்துட்டுருக்குங்க. நெருங்கி வந்தோன்னே கொலுசு சவுண்டு அப்படியே ஸ்டாப் ஆகுதுங்க. அப்படியே ஊரும் எந்த ஒரு அசைவும் இல்லாமல் படுத்துருக்கோன்னே பக்கத்தில் இவருக்கு ஒரு மனசில் ஒரு தோணுதுங்க. என்ன தோணுதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் யாராவது உட்காந்துருக்கிற மாதிரியே இருக்குங்க. உட்காந்துருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு அவருக்கு தோணுதுங்க. அவருக்கு வந்து ஒரு பெண் வந்து ஒரு மாதிரி முணங்குற மாதிரி சவுண்டு கேட்குதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிற மாதிரி அந்த ஒரு மாதிரி முணங்குற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. இவர் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னடா இப்படிலாம் நம்மளுக்கு கேட்குதேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே படுத்துருக்காருங்க. படுத்துட்டு இருக்கும் பொழுது இதே மாதிரி ரொம்ப நேரமாக இந்த சவுண்டு கேட்குது. மறுபடியும் பார்த்திங்கன்னா அந்த கொலுசு சவுண்டு, அதாவது வந்து அவங்க படுத்திருக்க இடத்துலேருந்து அப்படியே ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்படியே நடந்து போகிற மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்குங்க. மறுபடியும் அந்த சவுண்டு வந்து அவர் பக்கத்தில் வந்து அந்த சவுண்டு கேட்குது. இதே மாதிரி அந்த பெண்ணோட முனங்கல் சவுண்டு மாதிரி கேட்குதுங்க. கேட்டோன்னே இவர் அப்படியே ரொம்ப நேரமாக அப்படியே முழிச்சிக்கிட்டு இதெல்லாம் காலை வாங்கிட்டு அப்படியே படுத்துருக்காருங்க. பெட்ஷீட்டை எடுக்கவே இல்லை. எடுக்காமல் அப்படியே காதில் வாங்கிட்டே படுத்துட்ருக்காருங்க. படுத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு அமானுஷமான ஒரு சவுண்டு ரொம்ப நேரமாக இவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்குது. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இந்த சவுண்டு அப்படியே குறைஞ்சி போனோன்னே அதுக்கப்புறம் எந்த ஒரு சவுண்டும் இல்லை, அமைதியாக இருக்குங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. இவருக்கு வந்து என்ன அதுக்கப்புறமும் இவர் பயத்தில் இவருக்கு ரொம்ப பயம். என்னடா இது நம்ம வெளியூரில் வந்து தங்கியிருக்கோம், இப்போல்லாம் நம்மளுக்கு நடக்குதேன்னு சொல்லிட்டு அந்த பயத்துலேயே அப்படியே பெட்ஷீட்டை எடுக்காமையே அது ஒரு அசைவும் இல்லாமல்
அப்படியே சைலண்டாகவே படுத்திருக்காருங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுதுங்க. கொஞ்சம் நேரம் ஆனோன்னா இவருக்கு வந்து நேரம் ஆனதே தெரியல. அந்த பயத்தில் ரொம்ப நேரம் ஆயிருக்கு. ரொம்ப நேரம் ஆனதே தெரியல. அந்த பயத்திலே படுத்துருக்காருங்க. படுத்துட்டு இருக்கும் பொழுது ரொம்ப நேரமாக அப்படியே முழிச்சிக்கிட்டே இருக்காருங்க. முழிச்சிக்கிட்டே இருக்கும் பொழுது அவர் அறியாமையே அரைகுறை தூக்கத்திலேயே இப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இரவு வாட்ச்மேனு, அதாவது வந்து அந்த கம்பெனியில் வந்து இரவு வாட்ச்மேனாக வேலை செய்கிற ஒரு ஐயா வந்து என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்டு வருவார். அந்த ரவுண்டு வந்து எங்கள் லைட்டு இதெல்லாம் எங்கேயாவது எரியுதான்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு அவர் டியூட்டியை முடிச்சுட்டு போவாருங்க. அப்படி வரும்பொழுது பார்த்திங்கன்னா, இவங்க 5 பேரும் அந்த ஷெட்டில் படுத்துருக்கும்போது, என்னடா இங்கே வந்து படுத்துருக்கீங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து எழுப்புறாருங்க. எழுப்பிட்டு ஒரு டக்குன்னு கிளம்பி போயிட்டாருங்க. எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு போயிட்டாருங்க. இவங்க 5 பேருமே எழுந்திரிச்சு உட்காந்துருக்காங்க. சுரேஷ் என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நடந்தது வந்து நம்மளுக்கு வந்து உண்மையாக நடந்ததா, இல்லை கனவு அது மாதிரி ஏதாவது நம்மளுக்கு நடந்ததா, கனவுல நடந்ததாங்கிற மாதிரி அவர் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கும் பொழுது, அவர் கிராமத்துலேருந்து போனாங்கள்ல 2 பேர், அவரோட நண்பர், அவர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாருங்க, நைட்டு வந்து இந்த மாதிரிலாம் நடந்தது, இந்த மாதிரி சவுண்டு கேட்டது, யாரோ கொலுசு போட்டு நடந்து வர மாதிரி இருக்குது, பக்கத்தில் வந்து யாரோ உட்காந்துக்கிட்டு முணங்குற மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, இவர் வந்து இது வந்து கனவா இல்லை உண்மையாக நடந்ததான்ட்டு வாயை எடுக்கிறாரு. டக்குன்னு அந்த 4 பேருமே சொல்கிறாங்க, நைட்டும் எங்களுக்கும் இந்த மாதிரிலாம் சவுண்டு கேட்டது, யாரோ கத்துற மாதிரியும் குழந்தைகளாம் அழுகுற மாதிரியும் சவுண்டு கேட்டுச்சு, பக்கத்தில் வந்து யாரோ உட்காந்துருக்க மாதிரிலாம் எங்களுக்கும் அந்த மாதிரி அந்த ஒரு உணர்வுலாம் இருந்துச்சு, எங்களுக்கும் கேட்டுச்சுன்ட்டு அந்த 4 பேருமே சொல்கிறாங்க. என்னவா இருக்கும் இப்போல்லாம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு இவங்க எழுந்திரிச்சு போயிட்டு ஆல்ரெடி வேலை பார்க்குறாங்களே பழைய ஆளுங்க, அவங்கள்ட்ட போயிட்டு, ஆனால் இந்த மாதிரிலாம் நைட்டு போயிட்டு நாங்கள் படுத்திருந்தோம், ஒரு வித்தியாசமான ஒரு சவுண்ட்லாம் கேட்டுச்சு, நடந்ததை சொல்லியிருக்காருங்க. நடந்ததை சொன்னோன்னே அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தம்பி நான் தான் அங்கெல்லாம் போய் படுக்காதீங்கன்னு சொன்னேனே, எதுக்கு நீங்கள் போய் தேவையில்லாமல் நீ அங்கெல்லாம் போய் படுக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி கொஞ்சம் கோவப்பட்டு பேசிவிட்டு மற்ற டீட்டெயில் எதுவுமே சொல்லாமல் அவங்க வேலைக்கு போகிறதுக்காக கிளம்பிகிட்டு இருக்காங்க. இவங்களும் கேண்டீனில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அன்றைக்கி 5 பேருமே அதே கதையை பேசிக்கிட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க. வேலை பார்த்துட்ருக்கும் பொழுது ஈவினிங் அவங்க டியூட்டியெல்லாம் முடியுதுங்க. முடிஞ்ச பிறகு இந்த 5 பேருமே ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் பொழுது யார் வரான்னு பார்த்தீங்கன்னா, அந்த இரவு வாட்ச்மேனு அவர் டியூட்டிக்கு வராருங்க. வந்துட்டு பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இந்த பசங்கள்கிட்ட வந்து, அதாவது வந்து சுரேஷ் அவங்க நண்பர் 5 பேரும் உட்காந்துருக்க இடத்துல அங்கேருந்து வந்து, என்ன தம்பி நீங்கள் தான் அங்கே நைட்டு போயிட்டு படுத்துருந்தீங்களா ஆன்னு கேட்டோன்னே, ஆமாங்க ஐயா நாங்கள் தான் அங்கே படுத்திருந்தோம் ஆன்னு சொன்னோன்னே, தம்பி நீங்கள் அங்கெல்லாம் போய் படுக்காதீங்க, வேணா நீங்கள் உங்களுக்கு தான் ரூம் கொடுத்துருக்காங்களே அந்த ரூம்லேயே படுங்க, அங்கெல்லாம் போய் படுக்காதீங்க ஆன்னு சொன்னோன்னே, சரிங்க ஐயா நம்மளுக்கு நாங்கள் அங்கெல்லாம் போய் படுக்கலை ஆன்னு சொல்லிவிட்டு அப்படியே அந்த வாட்ச்மேன் ஐயாட்டியை விசாரிக்கிறாங்க. இல்லையா நேற்று போயிட்டு படுத்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி ஒரு வித்தியாசமான சவுண்ட்லாம் கேட்டுச்சு, அமானுஷமான சவுண்ட்லாம் கேட்டது, என்னங்க ஐயா ஆனோன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி நீங்கள் அங்கெல்லாம் போய் படுக்காதீங்க சொல்லிவிட்டு அதை மட்டும் சொல்லிவிட்டு போகிறாருங்க. போயிட்டு மற்ற வேலைலாம் பார்க்குறாரு. அந்த கேட்டுக்கிட்ட உட்காந்துருக்கும்போது இவங்க 5 பேருமே மறுபடியும் போயிட்டு அப்படியே லைட்டாக பேச்சு கொடுக்குறாங்க. பேச்சு கொடுத்துட்டு, ஐயா இது மாதிரி நடந்துச்சு, என்னங்க ஏதுங்க சொல்லும்போது அவர் சொல்கிறாருங்க, நான் எதுவும் சொன்ன மாதிரி யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க ஆங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற கம்பெனி வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஃபுல்லாகவே ஒரே திடலாக இருந்திருக்கு. திடல்னால் ஒரே காடாக இருந்திருக்கு. அப்போ வந்து இந்த கம்பெனிலாம் இல்லை. நான் வந்து இங்கே வந்து ஒரு 7-8 வருஷமாக இங்கே இந்த கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. என்ன சம்பவம்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் ஒரு கிணறு ஒன்று இருந்திருக்கு. அந்த கிணத்துல பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் குடும்ப பிரச்சனைனால கை குழந்தையோட வந்து அந்த கிணத்துல குதித்து தற்கொலை பண்ணியிருக்கு. அந்த பெண்ணோட ஆத்மா இங்கே தான் சுற்றி வரதா சொல்லிக்கிறாங்க. நானே வந்த புதுசில் இரவில் போயிட்டு நிற்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு அமானுஷமான ஒரு சவுண்டெலாம் எனக்கு கேட்டிருக்கு. யாரோ நடந்து வர மாதிரிலாம் இந்த மாதிரி கொலுசு சவுண்டோடு வர மாதிரிலாம் கேட்டிருக்கு. அதுலேருந்து நான் அந்த ரூமை விட்டு நைட்லலாம் நான் வெளியில் போக மாட்டேன். இது வரைக்கும் இங்கே வேலை பார்த்தவங்களும் சரி என்னையும் சரி எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் தான் இருந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பசங்கள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. அந்த பசங்கள்கிட்ட நான் இது மாதிரி சொன்னன்ட்டு வெளியில் யார்ட்டையும் சொல்லிக்காதீங்க அந்த பசங்கள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. சொல்லிவிட்டு இந்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க போனதே 2005 போயிருக்காங்க. இந்த சம்பவம் நடந்தது வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக அந்த
வாட்ச்மேன் ஐயா இந்த சுரேஷ்கிட்டையும் அவங்க நண்பர்கிட்டையும் சொல்லியிருக்காருங்க. சொன்னோன்னே இவங்க ஒரு என்ன சுரேஷ் என்ன நினச்சிட்டாரு, ஐயோ என்னடா இது நைட்லாம் இந்த மாதிரிலாம் நடக்குதே, நம்மளுக்கு வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது, நம்ம இந்த வாரம் சம்பளத்தை வாங்கிட்டு ஊருக்கு நம்ம கிளம்பிட வேண்டியதான், நம்ம இதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவர் கூட வந்த நண்பர்கிட்டையும் சொல்கிறாருங்க. இந்த மாதிரி நம்ம இந்த வாரம் சம்பளம் வாங்கிட்டு நம்ம ஊருக்கு கிளம்பிடுறோம், இங்கே இருக்க வேண்டாம்ங்கிற மாதிரி 2 பேருமே பேசி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு கேண்டீனில் போய் சாப்பிட்டுட்டு அந்த 5 பேருமே அந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக வந்த அந்த 3 பேரும் இவங்க 2 பேரும் 5 பேருமே ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து இந்த கதையை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. நைட்டு அதாவது முத நாள் நைட்டு நடந்த சம்பவத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்கும் பொழுது இந்த சம்பவம் ப்ளஸ் அவங்க ஊரில் நடந்த சம்பவம் இந்த மாதிரி திகிலான ஒரு சம்பவத்தை பற்றிலாம் அப்படியே பேசிகிட்டு இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த 3 பேரில் ஒரு பையனுக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு ஒரு மாதிரி மூச்செல்லாம் வேகமாக விட ஆரம்பிச்சிருக்காரு. என்னடா அது இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்ட்டு மூச்செல்லாம் விட்டுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தோன்னே இவங்க பார்க்குறாங்க, அந்த பையனை பார்க்குறாங்க. என்னடா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கானான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவர் பார்த்தீங்கன்னா கை காலெல்லாம் மேலே தூக்கிட்டு ஒரு மாதிரி முட்டிக்கால் போட்டு ஆவேசமாக அப்படியே நாக்கெல்லாம் துருத்திக்கிட்டு கண்ணெல்லாம் உருட்டி பார்த்துக்கிட்டு அப்படியே ஆவேசமாக நின்றுட்டுருக்காருங்க. ஆவேசமாக நின்னோன்னே இந்த கூட வந்த நண்பர் சொல்கிறாருங்க, சுரேஷ் இந்த இவனுக்கு அவங்க குலதெய்வம் அவர் உடம்புல இறங்கும், ஓடி போயிட்டு தண்ணி கொண்டு வாடாங்கிறாங்க. தண்ணி கொண்டு வந்து இவர் சுரேஷ் ஓடுறாருங்க. ஓடி போயிட்டு அவங்க ரூமில் போயிட்டு அந்த சொம்பில் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்து அந்த ஆவேசம் குறையாமல் நாக்கெல்லாம் துருத்திக்கிட்டு ஒரு மாதிரி அப்படியே அந்த முட்டிக்கால் போட்டு அப்படியே உட்காந்துருக்காருங்க. சொம்பில் போயிட்டு தண்ணியை கொண்டு வச்சோன்னே இவர் ஆவேசம் குறையாமல் அப்படியே முட்டிக்கால் போட்டு உட்காந்துருக்காருங்க. உட்காந்துருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு சுரேஷ் விசாரிக்கிறாரு, என்னையா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான், என்னன்னு. அவன் உடம்புல அவங்க குலதெய்வம் மதுரை வீரசாமி, அது உடம்புல இறங்கும். கதைகள்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவன் என்னன்னு தெரியல, திடீர்னு அவருக்கு உடம்புல சாமி வந்துருச்சு ஆன்ட்டு இவங்க 2 பேரும் உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஆவேசமாக கத்திக்கிட்டு ஒரு மாதிரி பயங்கர சவுண்டோட கத்திக்கிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. அவர் நைட்டு வாட்ச்மேனு எல்லாருமே வந்துட்டாங்க. பழைய ஆள் ஒரு 5 பேர் அந்த ரூமில் இருக்காங்களே அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்கும்போது அந்த வாட்ச்மேனு தான் கொஞ்சம் வயதானவர் தானே, அவர் தான் கேட்குறாரு, என்ன ஆச்சு, எதுக்காக வந்திருக்கீங்க, என்ன ஆகுதுன்னு கேட்கும்பொழுது என்னுடைய பிள்ளைக்கு துணையாக நான் வந்திருக்கேன், அந்த ஆத்மா இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கா, அவளால் இங்கே இருக்கிறவங்கள யாருமே எதுவும் பண்ண முடியாது, என்னோடய பிள்ளைங்களுக்கு நான் துணையாக இருக்கேன், அவளால் கிட்ட கூட நெருங்க வர முடியாது, நைட்டு கூட பக்கத்தில் நெருங்க பார்த்தா நான் பக்கத்தில் கூட இருந்ததுனால அவளால் இங்கே நெருங்க முடியல, நான் என் பிள்ளைக்கு காவலாக இருப்பேன், உங்கள் எல்லாருக்குமே நான் காவலாக இருப்பேன், யாருமே நீங்கள் பயப்பட வேண்டாம்ங்கிற மாதிரி ரொம்ப ஆவேசமாக பல்லெல்லாம் கட்டிச்சிக்கிட்டு நாக்கெல்லாம் துருத்திக்கிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இந்த விஷயத்த மட்டும் அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே மயங்கி விழுகிறாருங்க. மயங்கி விழுந்தோன்னே டக்குன்னு அந்த பையனுக்கு இந்த தண்ணி எடுத்து தெளித்து நார்மலாக ஆகிட்டார். நார்மலாக ஆனோன்னே இருக்கிற வாட்ச்மேன் என்ன சொல்லிட்டு போகிறாரு, தம்பி இந்த மாதிரிலாம் கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்க உட்காந்துருக்காதீங்க, அவரும் போயிட்டாருங்க. இவங்க 5 பேருமே அவங்க பட்டியே போயிட்டு அந்த செட்டில் படுக்காமல் ரூமில் போய் படுத்துருக்காங்க. படுத்துக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே போயிட்டுருக்குங்க. இவர் சுரேஷ் என்ன நினைக்கிறாரு, அதாவது இந்த சம்பவம் நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வார கடைசி, அதாவது மக்கியானால சம்பளம் போடுறாங்க. இவர் மைண்டில் என்ன நினச்சிட்ருக்காரு, நாளைக்கு சம்பளம் வாங்கிட்டு இந்த இடத்த விட்டு ஃபஸ்ட்டு கிளம்புண்டா, அந்த கம்பெனியை விட்டு ஃபஸ்ட்டு கிளம்புண்டா சொல்லிவிட்டு காலையில் ஏந்திரிச்சு அவர் நண்பர்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிட்டாருங்க. சொல்லிவிட்டு சாயந்தரமே ஈவினிங்கே சம்பளம் அவங்களுக்கு அந்த வார சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம் கொடுத்தோன்னே அடுத்த ஒரு மணி நேரத்தில் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்லிட்டு போகிறாருன்னா பக்கத்து ஊரில், அந்த திருப்பூர்லேயே பக்கத்து ஊரில் என்னுடைய நண்பர் இருக்கார், அவரை போய் நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துடுறோன்னு சொல்லிவிட்டு அன்னைக்கு நைட்டே பஸ் ஏறி அவர் சொந்த ஊருக்கு வந்துட்டாருங்க. சொந்த ஊருக்கு வந்தோன்னே இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் திருப்பூர் பக்கமே இது வரைக்கும் நான் போனது கிடையாது, இந்த ஊர்லேயே தான் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு அப்படியே போயிட்டுருக்கேன்ங்கிற மாதிரி நம்மள்ட்ட சொல்லி முடித்தாருங்க. சுரேஷ் இப்போ அதாவது அந்த ஆல்ரெடி இருந்த கிராமத்தில் இல்லாமல் வெளியூரில் போயிட்டு செட்டில் ஆகிட்டாருங்க. இந்த சம்பவத்தை நம்மள்ட்ட பகிர்ந்த சுரேஷுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவத்தின் பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுபோல் இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.